ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஹிநெட். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஜாப்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பழனி முருகன் கோவிலில் இருக்க வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 296 காலி இடங்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ சேல்ரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5/12/2024 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 8/1/2025 வரைக்கும் இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர். இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து 7 காலி இடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 10வது தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா சீட்டு விற்பனையாளர். இதுக்கும் அதே சேல்ரி. இதில் வந்து 13 காலி இடங்கள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா சத்திரம் காப்பாளர். இதுக்கும் அதே சேல்ரி தான். இதில் வந்து 16 காலி இடங்கள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 10வது தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். நாலாவதாக என்ன வேக்கன்சின்னு பார்க்கலாம் வாங்க. நாலாவதாக பார்த்திங்கன்னா சுகாதார மேஸ்திரி, மலைக்கோயிலுக்கு மேலே. இதுக்கு வந்து சேல்ரி பார்த்திங்கன்னா 15,900 முதல் 50,400 வரை. இதில் வந்து 2 வேக்கன்சி தான். அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்களுக்கும். இதுக்கு வந்து அதே சேல்ரி தான். ஒரே ஒரு காலி இடங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆறாவதாக பார்த்திங்கன்னா சுகாதார மேஸ்திரி அனைத்து உப கோயில்களுக்கும். இதுக்கும் அதே சேல்ரி தான். இதுலேயும் ஒரே ஒரு காலி இடங்கள் தான். இதுக்கும் சேம் அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஏழாவது பதவியின் பேர் பார்த்திங்கன்னா பூஜை மற்றும் காவல் உபகோவில். இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 11,600 முதல் 36,800 வரை. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலி இடங்கள் தான் இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். எட்டாவது பதவி பார்த்திங்கன்னா காவல் மலைக்கோயிலுக்கு மேலே. இதுக்கு பார்த்திங்கன்னா 15,900 முதல் 50,400 வரை சேல்ரி. காலி இடங்கள் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது பார்த்திங்கன்னா காவல் உபகோவில் மற்றும் உப நிறுவனங்களுக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா சேல்ரி 15,900 முதல் 50,400 வரை. இதில் பார்த்திங்கன்னா 57 வேக்கன்சி இருக்குது. இது ஆனால் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். மொத்தம் 57 வேக்கன்சி இதில். அடுத்து பார்த்திங்கன்னா 11வதாக என்னென்னு பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர் உபகோவில் மற்றும் உப நிறுவனங்கள். இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 10,000 முதல் 31,500 வரை. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 104 காலி இடங்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 10,000 முதல் 31,500 வரை. இதில் பார்த்திங்கன்னா 2 காலி இடங்கள் இருக்குது. இதுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். அடுத்து 13வதாக என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த பதவியின் பெயர் வந்து உதவி யானை மருத்துவர் உபகோவில். இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 11,600 முதல் 38,800 வரை. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அடுத்து வந்து 14வது பதவி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுகாதார ஆய்வாளர் உபகோவில். இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 35,600 முதல் உதவி பொறியாளர் மின்னணுவியல். சம்பளம் பார்த்திங்கன்னா 36,700 முதல் 1,12,000 வரை. அடுத்து பார்த்திங்கன்னா உதவி பொறியாளர் சிவில். இதுக்கு பார்த்திங்கன்னா 36,700 முதல் 1,16,000 வரை சம்பளம். அடுத்து பார்த்திங்கன்னா இளநிலை பொறியாளர் மின். இதுக்கும் 35,900 முதல் 1,13,000 வரை சேல்ரி. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலியிடம் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல்ஸ். இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 35,900 முதல் 1,13,000 வரை. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலியிடம் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இளநிலை பொறியாளர் மெக்ட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா 35,900 முதல் 1,13,000 வரை. இதுலேயும் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளர் சிவில். இதுக்கு பார்த்திங்கன்னா 20,600 முதல் 65,500 வரை. இதில் பார்த்திங்கன்னா 3 காலி இடங்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு கல்வி தகுதி வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். அடுத்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளர் இயந்திரவியல். இதுக்கு அதே சேல்ரி தான். அடுத்த தொழில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் மின். இதுக்கும் சேம் அதே சேல்ரி தான்.
காலியிடங்கள் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமோ. அடுத்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல். இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 20,600 முதல் 65,500 வரை. அடுத்து பார்த்திங்கன்னா கணினி இயக்குபவர். இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 6,900 முதல் 21,000 வரை. அடுத்து பார்த்திங்கன்னா ஆய்வக நுட்பனர் பஞ்சாமிர்தம். இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 35,400 முதல் 1,12,000 வரை. அடுத்து பார்த்திங்கன்னா விஞ்ச் ஆப்ரேட்டர். இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 16,600 முதல் 52,400 வரை. அடுத்து பார்த்திங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர். இதுக்கும் சேம் அதே சேல்ரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிர்தம். இதுக்கும் அதே சேல்ரி, ஒரு காலியிடம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்ப்பர். இதுக்கு வந்து அதே சேல்ரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்டி ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து 18,500 முதல் 58,600 வரை. அடுத்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர். இதுக்கும் அதே சேல்ரி தான். இதில் பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆகம ஆசிரியர் அச்சகப்பள்ளி. இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 35,900 முதல் 1,13,500 வரை. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலி பணியிடம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா அத்தியானாப்டர் மலைக்கோயிலுக்கு மேலே. இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 15,900 முதல் 38,000 வரை. அடுத்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் உபகோவில். இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 11,600 முதல் 36,800 வரை. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் உபகோவில். இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 15,700 முதல் 50,000 வரை. இதில் பார்த்திங்கன்னா 2 காலியிடங்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தாளம் உபகோவில். இதுக்கும் அதே சேல்ரி தான், ஒரே ஒரு காலியிடம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மாலைக்கட்டி. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 10,000 முதல் 35,500 வரை. இதில் பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க ஆரம்பிக்க தேதி வந்து 5/12/2024. லாஸ்ட் டேட் வந்து 8/1/2025ன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் போட்டிருக்கேன்.